டாக்டர் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. நைட்டு 3 மணி போல கால் பெருவிரல்ல நல்லா கண்ணாடி குத்துற மாதிரியான ஒரு ஊசி குத்துற ஒரு வலி. ஸோ அந்த மாரி வலி வரும்பொழுது, அந்த இடத்த தொட்டாலே வந்து எனக்கு சூடா வந்து இருக்கு. போர்வ பட்டா கூட அந்த இடத்துல வலி அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட நெறைய பேர் வந்து வராங்க. ஸோ இது கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்முடைய ரத்தத்துல யூரிக் ஆசிடோட லெவல் வந்து அதிகமாறதுனால வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை. ஸோ யூரிக் ஆசிட் வந்து அதிகமாகுது அப்படின்னாலே, நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? அதிகமா அசைவம் சார்ந்த உணவுகள் நீங்க எடுத்திருப்பீங்க. அதே மாரி கீரை வகைகள்லாம் அதிகமா எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் சமீபத்திய ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடிய சர்க்கரையும், அதே மாரி அடிக்கடி நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய பழச்சாறுகளும் இதற்கு முக்கியமான காரணமா இருக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா சுகர் சேர்த்த குளிர்பானங்களும் இதற்கு முக்கியமான காரணமா இருக்கு. அதேபோல ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள், ஸோ அதாவது ரெடி டூ ஈட்ன்னு சொல்லி இப்ப நம்ம நெறைய வந்து சாப்பிடுறோம். ஸோ அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய சோடியம் வந்து முக்கியமான காரணமாவும் வந்து இருக்கு. இதுதான் வந்து சமீபத்தில நெறைய பேருக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாறதுக்கான காரணமா இருக்கு. ஏன்னா, நான் அசைவமே சாப்பிடுறதில்ல டாக்டர். எனக்கு எப்படி யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுது? இப்படிப்பட்ட கேள்வியோடயே நெறைய பேர் வந்து வராங்க. ஸோ, அதிகமா சர்க்கரை எடுத்துக்கிட்டாலும் உங்களோட யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகலாம். அது எப்படி அப்படின்னா, ஸோ நம்ம உடம்புல யூரிக் ஆசிட் வந்து வெளியேறக்கூடிய ஒரு பாதையும், சர்க்கரை வெளியேறக்கூடிய பாதையும் 2மே ஒண்ணு தான். ஆனால் தொடர்ந்து சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா, நம்ம உடம்பு சர்க்கரை வந்து உடம்புல தேக்கி வச்சுக்க முடியாது. அது உடம்புல தேங்கி இருந்ததுன்னா, இம்மீடியட்டா நெறைய வந்து இன்ஃப்ளமேஷன வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ, அதனால என்ன பண்ணும்னா, உடம்பு சர்க்கரைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுத்து, உடம்புல சர்க்கரைய வந்து வெளியேற்ற ஆரம்பிச்சுரும். அதே சமயத்தில யூரிக் ஆசிட்ல உடம்புல தேக்க வைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ, இதனால தான் நெறைய பேருக்கு யூரிக் ஆசிட்டோட லெவல் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ, இந்த காரணங்களால தான் சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதே மாரி தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் எப்பவுமே வந்து அதிகமா இருக்கு. ஸோ, கவுட் ஆர்த்ரைட்டிஸ நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்? காலையில எழுந்தவுனே கால தரையில வைக்க முடியாது. முக்கியமா நம்ம கால் பெருவிரல்ல வீக்கம் வந்து உண்டாகும். அங்க வந்து ஒரு சூடு பரவக்கூடிய ஒரு நிலையில சிவத்தலோட வந்து இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு நிலை வந்து இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு இந்த கால் பெருவிரல்ல இருக்கக்கூடிய வலி நல்ல ஒரு ஹை சுகர் இருக்கக்கூடிய ஃபுட் வந்து ஒரு ஹெவியான ஒரு மீல் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இது அதிகமாகறத வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கு அப்டின்னாலும், பிளட் சுகர் அதிகமாகி அதனால உங்களுக்கு யூரிக் ஆசிட் பிரச்சனை வரத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். 3வது விஷயம், அடிக்கடி உங்களுக்கு கிட்னில ஸ்டோன் வந்து வரும். நீங்க நல்லா தண்ணி குடிப்பீங்க. ஆனாலும் கூட கிட்னி ஸ்டோன் அடிக்கடி வருது அப்டின்னா, யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள வச்சு நமக்கு யூரிக் ஆசிட் அதிகமா இருக்குன்றத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். யூரிக் ஆசிட் அதிகமா இருந்தா என்னென்ன வகையான உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கணும்? வாழைத்தண்டு சாறு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்ல வாழைத்தண்ட சமைச்சு வந்து சாப்பிடுறது நல்லது. 2வது கருப்பு திராட்சை ஊற வச்சு காலையில வெறும் வயித்துல வந்து எடுத்துக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய ஆந்தோசயனின் வந்து அந்த யூரிக் ஆசிட் எலிமினேஷனுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3வது ஆப்பிள் சிடர் வினிகர். இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் உங்களோட பிளட்டோட pH வந்து சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி அதிகமா இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட்ட புஷ் பண்ணி சுகரோட எப்படி வெளியேத்தணுமோ, அதேபோல இந்த யூரிக் ஆசிடையும் புஷ் பண்ணி உடம்ப விட்டு வெளியேற்றும். ஆப்பிள் சிடர் வினிகர் சுகரையுமே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வரும். ஸோ இந்த உணவுகள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய யூரிக் ஆசிட் வந்து நல்லா கண்ட்ரோல்ல வரும். அதேபோல மூலிகைகள பொறுத்தவரைக்கும் என்னெல்லாம் வந்து எடுத்துக்கலாம்? சிறுபீலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். நெறைய நம்ம அந்த பொங்கல் அன்னைக்கு வீட்ல காப்பு கட்டக்கூடிய ஒரு மூலிகை தான் சிறுபீலை, கண்ணுப்பீலை, இல்ல வந்து கண்ணுப்பூ, கன்னிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிறுபீலை கஷாயம் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யூரிக் ஆசிட் லெவல் வந்து நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். 2வதா டெய்லியுமே நீங்க லெமன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்து வந்து எடுத்துக்கிறது. லெமன் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய அதிகப்படியான வைட்டமின் சி சத்து உடம்புல தேவையில்லாம இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடோட எலிமினேஷனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுதான் நெறைய ரிசர்ச்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நீங்க ரெகுலராவே
லெமன், வெதுவெதுப்பான வெந்நீரோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு சேர்த்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யூரிக் ஆசிட்டோட லெவல் நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். 3வதா கொத்தமல்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த கொத்தமல்லி விதைகள நைட்ல வந்து ஊற வச்சுக்கோங்க. காலையில அது கூட துருவுன இஞ்சி சேர்த்து டீ மாதிரி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கொத்தமல்லியிலயும் சரி, அதே மாரி இஞ்சிலயும் வந்து சாந்தைன் ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ இது அந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாகி, அதனால கற்கள் உருவாகுறதையும் வந்து இது குறைக்கும். ஸோ கொத்தமல்லி, இஞ்சி வந்து நீங்க டீ மாரி எடுத்துக்கலாம். இல்லன்னா கொத்தமல்லியோட அந்த கொத்தமல்லி கீரையோட இஞ்சி சேர்த்து அரைச்சு ஜூஸ் மாதிரியும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 மூலிகைகளையும் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதேபோல நீர்முள்ளி கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். நீர்முள்ளி கஷாயம் நெறையா நாட்டு மருந்து கடைகள்லயுமே வந்து கிடைக்கும். ஸோ இந்த நீர்முள்ளியில வந்து வெள்ளரி விதை இந்த மாரி நெறைய மூலிகைகள் வந்து சேர்ந்தது. ஸோ அத வந்து நீங்க கஷாயமா தொடர்ந்து ஒரு 2 மாதங்கள் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய யூரிக் ஆசிட் வந்து நல்லா குறையிறத வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு டாக்டர். அடிக்கடி வந்து எனக்கு யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாயிருது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய சுகர வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல நீங்க ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்ல இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ நீங்க அத கரெக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய இந்த யூரிக் ஆசிட் லெவல்ல கண்டிப்பா வந்து சேஞ்ச் வரும். ஸோ அதிகமா அசைவம் சார்ந்த உணவுகள் சாப்பிட்றதையும் வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ ஒரு வேளை அசைவ உணவுகள் சாப்பிட வேண்டிய அவசியம் இருந்தாலும், அதுக்கப்புறமா வந்து வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. இல்லன்னா நீர் பூசணிக்காய் ஏதாவது வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து ப்ராப்பரா டையூரேட் ஆகி வெளிய போயிடும். ஸோ ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்கள மெயினா இந்த பியர் எடுத்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாகும். ஏன்னா, அது டைரக்ட்டா வந்து பியூரின் லெவல வந்து இன்கிரீஸ் பண்ணிடும். ஸோ இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுறது சமீபமா நெறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, பேக்கெட் ஃபுட் வந்து நெறைய வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாரி இந்த உப்பு சேர்ந்த உணவுகள தான் வந்து அடிக்கடி வந்து அவங்க சாப்பிடுறாங்க. ஃப்ரைட் ரைஸ் வந்து எடுத்துக்கிறது. ஸோ ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கிறது. பீஸா, பர்கர் இது எல்லாமே 6 மாசத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அத அப்பவே எடுத்து சாப்பிடும் பொழுது, அவங்களுக்கு அந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாகறத பார்க்கிறோம். இன்னொன்னு தண்ணீரும் வந்து சரியா குடிக்கிறதில்ல. தண்ணீர் சரியா குடிச்சா தான் பாடியிலேருந்து அது வந்து எலிமினேட் ஆகி போகும். ஹை சுகர் இருக்கக்கூடிய ஃபுட் வந்து காம்பினேஷனா வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு பர்கர்னா அது கூட வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸோட வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுவும் இந்த யூரிக் ஆசிட் லெவலுக்கு முக்கியமான காரணமா வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு, ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த ஃபுட்டெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதே மாரி அடிக்கடி வந்து லெமன் வாட்டர் எடுத்துக்கோங்க. இஞ்சி சேர்ந்த தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்ந்த தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. சிறுப்பு இலை கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். நெரிஞ்சில் கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு அந்த யூரிக் ஆசிட் லெவல வந்து குறைக்கும். முக்கியமா சுகர் லெவல கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. டாக்டர் எனக்கு சுகர்லாம் கிடையாது. நான் வந்து டயபெட்டிக் பெர்சன்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொன்னாலும், உங்க பிளட்ல அப்பப்போ சுகர் அதிகமாகி குறையுது. ஆனா, உங்களோட இன்சுலின் வந்து அத கண்ட்ரோல் பண்ணிடும். ஆனா, உங்க ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் வந்து அதிகமாகுது. இந்த கண்டிஷன்லயும் நெறைய பேருக்கு வந்து யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கு. ஸோ, இத நீங்க ஒரு வார்னிங் சிக்னலாவே வந்து எடுத்துக்கலாம். யூரிக் ஆசிட் லெவல் அடிக்கடி உங்களுக்கு அதிகமாகுதுனா, ரொம்ப சீக்கிரமா சுகர் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ, நான் சொன்ன இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகறதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன? என்னென்ன அறிகுறிகள் இருந்தா யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதற்கான உணவு முறைகளையும், மூலிகைகளை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இத பத்தி இன்னும் தகவல் தேவை அப்படின்னா, நீங்க அத பத்தி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதற்கான வீடியோக்கள அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள நம்ம பார்க்கலாம்.